கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 313ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதலாவதாக குழந்தையாக அவதரித்து பிறந்தார். இரண்டாம் தரம் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவரை வரவேற்க நாம் தயாராகுவோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். He comes to judge the earth. Psalm 96:13. Thank you. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 313வது வாரத்திலும் கூட சங்கீதம் 93:16 ஆண்டவருடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 93:16. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பிறந்தார் என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது. என்றாலும் கூட இதில் மறைமுகமான ஒரு காரியம் ஒன்று உள்ளது. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக வாழ்ந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்தாலோ அதுபோல மீண்டுமாக அவர் வருவார் இந்த உலகத்தில் அப்படிங்கிறதா முக்கியமான காரியம். இந்த கிறிஸ்தவனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு. மற்ற எந்த மதத்திலும் சொல்லப்பட்டிராத ஒரு காரியம். அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்வென்ட் காலங்களிலே நாம் ஆண்டவரை பற்றி அதிகமாக நாம் தியானிக்க நேரத்திலே அவருடைய வருகை இனி வரப்போகிற காரியங்களையும் குறித்து நாம் தியானிக்க கட்டாயமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாயம் இருக்க அவர் வரும்பொழுது என்ன எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, சங்கீதம் 93:16 போட்டுக்கு பாருங்க, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருமையாக இந்த கிறிஸ்துமஸ் கேளிக்கை களியாட்டங்களோடு சேர்த்து இந்த காரியங்களை நாம் தியானிக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய வருகையை அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அது இல்லை.
ஆண்டவர் பிறந்தார் நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் அவர் பிறந்தது நமக்கு என்ன சொல்லிவிட்டு போனார் என்பதை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டியது இந்த காலத்தினுடைய ஒரு கட்டாயம். அதை செய்வதற்கு நாம் மறந்து விடவே கூடாது. அருமையானவர்களே, அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அவருடைய காலத்திலே சொல்லிவிட்டார். ஆண்டவருக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார். பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது நியாயத்திற்கு வருகிறார்னு சொன்னால் நம்ம அவரை எப்படி எதற்காக வருகிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நம்ம என்ன சொல்லணும், எதிர்பார்க்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக எதிர்பார்க்கணும். பாருங்க, 1 பேதுரு 4:7 போட்டுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்திகளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கு. இந்த உலக பிரகாரமான எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரோடு இணைந்ததான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எப்போதும் நம்முடைய உறவு உலக பிரகாரமான மனுஷங்களோடு இருந்தாலும் ஆண்டவரோட நம்மளுடைய தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம எந்த வேலை செய்தாலும் சொல்லலாம், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாங்கிற ஒரு எண்ணத்தோட சிந்தையோடு நம்ம இருந்தோம்னா எந்த பாவத்தையுமே செய்ய மாட்டோம். தெளிந்த புத்தியோடு இருப்போம். இந்த காரியத்தை செய்யலாம், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும், இந்த காரியத்தை செய்தால் பிடிக்காதுங்கிற ஒரு தெளிந்த புத்தி நம்ம அனைவருக்கு வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். பாருங்க, அது மட்டும் இல்லாமல் மத்த 22:5 அசட்டை பண்ணாமல் அவரை நம்ம எதிர்பார்க்கணும். சரி, எப்பவும் வருவார், எப்பவும் வருவார் தான் சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு அதுதான் சொல்கிறாங்க, இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு அசட்டை பண்ணுகிற தன்மை நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஒரு எப்போ பண்ணாலும் வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். 10 தனிகளை பற்றி நமக்கு நல்லாகவே தெரியும். மத்தையில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அவங்க எல்லாருமே அசட்டையாக இல்லை, எல்லாருமே போனாங்க, அந்த மணவாளனை எதிர்கொண்டு போனாங்க. ஆனால் அதே சமயத்தில் எதெல்லாம் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போனவங்க 5 பேர் தான். 10 பேரில் 5 பேர் தான் எல்லாத்தையும் சரியாக எடுத்துகிட்டு போனாங்க. மீதி 5 பேர் பாருங்க அசட்டையா, சரி அங்கங்கே பார்த்துருப்பாங்க கடையில், சரி அங்கே போய் நம்ம எப்படியாவது மற்றவங்கள வாங்கி ஒப்பேற்றிடுவோங்கிற நினைப்பில் வச்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட அசட்டை பண்ணுகிற தன்மை நம்ம மட்டும் வச்சுக்கூடாது, இருக்கவே கூடாது. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த ராஜா வீட்டு கல்யாணத்தை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வேலைக்காரனை விட்டு எல்லாரும் சொல்கிறாரு, போய் எல்லாரும் அந்த ஊரில் உள்ள நல்ல உயர்ந்த மனிதர்கள், நல்ல செல்வர்கள், எல்லாரும் சிறந்தவர்கள்லாம் கூப்பிட்டுருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறான், அசட்டை பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் அது ஒரு கடுப்பாகி கிடைக்கல என்ன சொல்கிறாரு, தெருவில் வீதிகளில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுவாங்கன்னு பாருங்க. அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுறவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என்னதை சொன்னாரோ அதை அசட்டை பண்ணாமல் நம்ம நடக்கிறோமாங்கிறது தான் முக்கியமான காரியம். உலக பிரகாரமாக பாங்க பணம், பதவி, பெருமை, கர்வம், அகங்காரம், சண்டை, இப்படி முன்கோபம், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்குது. அப்படி இருந்தாச்சுன்னா ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம தரிசிக்கவும் முடியாது, மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தவும் முடியாது. அதான் சொல்லியிருக்கு பாருங்க, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். நாம நியாயத்திற்கு நமக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. ஏன்னா நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நல்லபடியாக உண்மையாக நியாயத்திற்கு வரக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிற நாம் எப்போதும் எப்படி இருக்கணும், அவர் இனிமேல் வரக்கூடிய அந்த 2ஆம் வருகையை எதிர்பார்த்தவர்களாக நம்ம வாழணும். அதை பற்றி நம்ம ஆலயங்களில் சொல்லப்படுறதே இல்லை. 2ஆம் வருகை சொல்லுவாங்க, அட்வென்ட்னு சொல்கிறாங்களே தவிர அதை பற்றியான பிரசங்கங்களோ அதை பற்றியான செய்திகளோ மக்களுக்கு கொடுக்கப்படுறதே கிடையாது. அதனால கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு அதிகமாக அந்த கிறிஸ்தவ மார்க்கம் மற்றவர்களால் வழிபடக்கூடாத ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆகையினால நம்ம நிச்சயம் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, நல்லது தான். பாட்டு படிங்க, நல்லது தான். வீடுகளில் அலங்கரிங்க, நல்லது தான். ஆனாலும் கூட அந்த 2ஆம் வருகைக்கு நம்ம குடும்பமாக, நம்ம சபையாக, எல்லா விதமான சிறுசுவையாக நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். அதை நம்ம மறந்து விடவே கூடாது. மறக்காமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின்